கர்ப்பத்தில் நம்ம உண்டாகும்போது எப்படி நம்மளை கண்ணும் கருத்துமாக கவனிச்சாரோ அதே மாதிரி முதிர் வயதில் நம்ம அவர் ஏந்துவார். பிரேஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இரக்கங்களும் அற்புதத்தின் செயல்களும் மகத்துவமான காரியங்களும் அவருடைய தயவும் உங்கள் மேல் இன்றும் என்றும் இருப்பதாக. உங்கள் மேலும், உங்கள் பிள்ளைகளின் மேலும், உங்கள் பேரப்பிள்ளையின் மேலும், உங்கள் உறவினர்கள் அனைத்தின் மேலும் இருப்பதாக. இன்றைக்கு நம்ம பேச போகிற முதிர் வயதுள்ளவங்க. மோசே சங்கீத 90 சொல்லும்போது மனிதனுடைய வாழ்க்கையை 4 விரற்கடையாக மாற்றி என்று சொல்கிறார். எவ்வளோ சொத்து, பணம், மதிப்பு, புகழ் இருந்தாலும் இந்த வயதாக நிறைய பேருக்குள்ள ஒரு டிப்ரெஷன், ஒரு சோர்வு வருது நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், எப்பா உன் தாயின் வயிற்றுலேருந்து நான் உன்னை ஏந்தினேன், தப்பு வைத்து சுமந்தேன், முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஏசாயா 46:3 தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்குறார். கர்ப்பத்தில் நம்ம உண்டாகும்போது எப்படி நம்மளை கண்ணும் கருத்துமாக கவனிச்சாரோ அதே மாதிரி முதிர் வயதில் நம்ம அவர் ஏந்துவார், நம்மை தப்பிப்பார், சுமப்பார். இது அடிக்கடி என்னுடைய வாழ்க்கை நான் எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்துருக்கேன். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன் என்று சொல்கிறார். உலகத்தின் முடிவு பறிந்து நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்கிறார். மோசையிட சொல்கிறார், கடைசி வரைக்கும் நான் உன்னோடு தான் இருப்பேங்கிறார். ஆகையினால மோசே முதிர் வயதாகியும் அவனுடைய கண் பார்வை மங்கலை, அவனுடைய பலன் குன்றமில்லை. உபாகம் 34:7 நம்ம பார்க்கிறோம். தாவீது அப்படி தான் சொல்கிறான். சங்கீதம் 71:9-18 முதிர் வயலில் என்னை தள்ளிடாதீங்க ஆண்டவா, என் பலன் ஒடுங்கும் போது என்னை விடாமல் இருக்கும். ஏன்னா நான் இந்த சந்ததிக்கும் வரப்போகிற சந்ததிக்கும் குறித்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். முதிர் வயலில் பொதுவாகவே எல்லாமே ஒரு வெறுப்பு தட்டும். எதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சாப்பாடு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. உலக புறாரமாக கடை வீடு போகிறது, அங்கே போகிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. தானே அந்த சரீரம் அந்த மனசு எல்லாத்தையும் ஒரு வெக்ஸேஷனோடு பார்க்கும். ஆனால் எல்லாத்தோட பெரிய வெக்ஸேஷன் தெரியுமா, நம்ம பெற்ற பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளை நம்மளை கவனிக்காமல் போகும்போது தான் நம்ம ரொம்ப வெக்ஸ்ட் ஆகும். குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி அவனை படிக்க வச்சு ஃபாரினுக்கு அனுப்பி சம்பாதிக்க வச்ச உங்கள் அப்பாவை நினச்சி பார்க்குறீங்களா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏதோ வருஷத்துக்கு ஃபாரின் மாதிரி ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டேன்னு போய் பார்க்குறீங்க. அது ரொம்ப தப்பு. நம்ம தான் அவங்களுக்கு தெய்வத்துவம் மாதிரி இருக்கணும். நம்ம தான் கர்த்தருடைய கரத்தில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கணும். ஆகையினால கேட்குற பிள்ளைகளா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம தாயின் தாப்பனையும் நம்ம என்ன செய்யணும், கனம் பண்ணணும், அவங்களை கவனிக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய அது செய்யணும். அவங்க ஒருவேளை பைத்தியமாக இருக்கலாம், ஒருவேளை அவங்க இன்சேனாக இருக்கலாம், ஒருவேளை அவங்க தானே என்னமோ பேசிக்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா அவங்க வித்தியாசமான காரியம் செய்யலாம். நம்ம சாப்பாடு கொடுத்து கூட சாப்பாடு கொடுக்கலன்னு சொல்லலாம். அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. யூ திங்க் தெம் ஆஸ் அ பேஷண்ட். ஒரு பேஷண்ட் நம்ம எப்படி கண்ணும் கருத்துமாக கவனிப்போமோ அது மாதிரி கவனிக்கணும். அரையத்தில் மூத்தவங்களும் டிப்ரெஷன் ஆகக்கூடாது. மரண பயம் உங்களை ஆட்கொள்ளக்கூடாது. புரியுதா? மரண பயம் ஆட்கொள்ளக்கூடாது. நல்லா வாழ்ந்த வீடு இன்றைக்கி ஒன்றுமெல்லாம் போயிட்டே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கக்கூடாது. நம்ம உடுக்கவும் உண்ணவும் ஏதோ தங்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும். என்னத்தை செய்ய போகிறோம்? பெரிய பாஷ் ஹவுஸ் இருந்தாலும், அமெரிக்கா இருந்தாலும் கடைசி என்ன பண்ணுவாங்க, போய் எங்கேயாவது திருச்சிலையாவது, இல்லை சென்னை ஓரத்துலையாவது, வெள்ளூர்லையாவது, திருநெல்வேலியாவது எங்கேயாவது போய் தங்க சொந்த ஊரில் போய் வாழணும் தருவாங்க. தட் இஸ் த நேச்சர். பட் எங்கே அவங்க வாழ்ந்தாலும் ஆண்டவர் அவங்கள பார்க்குறாரு. ஸோ பெரியவங்களை மனசு போகாதீங்க, மனசு சஞ்சலித்து போகாதீங்க. உங்களால் முடிந்த அளவு சும்மா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு மற்ற வீட்டு பெரியவங்க கூட கூடிக்கிட்டு அதை பேசாமல் அவங்க கூட கூடுங்க. கேரம் போர்டு விளையாடுங்க, செஸ் விளையாடுங்க. அதே நேரத்தில் பைபிள் நல்லா படிங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. ஆண்டவங்களும் ஆசீர்வதிப்பார். சரியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில்
அவங்க 2 பேரும், அப்பா அம்மா 2 பேரும் எப்போ பாரு பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் தெய்வத்தூர் வந்தாங்க, கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இறந்துட்டாங்க. அவங்களுடைய கல்லறை அந்த சர்ச் பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஸோ முதிர் வயதில் பல காரியம் நம்ம நடக்கும். திடீர்னு பிசாசுடைய ஆவியில் நம்மளை அட்டாக் பண்ணும், செத்தவங்க சொப்பனங்கள்லாம் வரும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லி குறைஞ்சது 20 தடவை சொல்லுங்கள் படுக்க போது முன்னாடி. பரமனுக்கு எங்கள் பிதாவே ஜெபத்தை ஏறிடுங்க. 3 வேளை ஏறிடுங்க. வேண்டாததெல்லாம் பார்க்காதீங்க, வேண்டாத படிக்காதீங்க. அப்படியே கருத்துக்குள்ளே இருங்க. வாக்கிங் போங்க, சந்தோஷமாக இருங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் கூட அருமையான பெரியவர்களை உடைய கருத்தில் கொடுக்கிறேன். நிறைய பேர் கர்த்தாவே கோலினால் நடப்பாங்க, அல்லது வீல் சேரில் இருப்பாங்க, இல்லைன்னா தள்ளாடி நடப்பாங்கப்பா. அவங்க காலமெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு அந்த உடம்பு இப்போ அதுக்கு ஒத்துழைக்காதுப்பா. ஆனால் நீர் முதியோரை நேசிக்கிற, நீர் பெரியவர்களை நேசிக்கிறப்பா. சிமியோன் என்னும் முதிர்ந்தவர் உம்மை கண்டு உம்மை ஆசீர்வதிக்கவில்லையா? அதுபோல கர்த்தாவே, அருமையான இந்த பெரியவர்களை என் கண்ணோக்கி பாரு. எல்லா வேலையும் முடித்து ஓய்வெடுத்து அந்த இளைப்பாறும் நேரத்தில் அவருடைய மனது சங்கடப்படும்படியாக பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ எதுவும் செய்யாதபடி காத்துக்கொள்ளும். ஒரு சுமூகமான உறவை தாரும். அது மருமகளாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, மருமகனாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, பெரியவங்க வேறுன்னு சொல்கிறபடி பெரியோருக்கு முதியோருக்கு நீ எழுந்து உன் தாய் வயதாகும்போதோடைய ஆலோசனை அசட்டை செய்யாத வேறுன்னு சொல்லுதுப்பா. அப்படிப்பட்ட ஒரு அன்பை குடும்பத்துக்குள்ள நீர் கொண்டு வாருமே சுவாமி, கொண்டு வாரும். யார் யார் பெரியவங்களா படுத்த படுக்கையாக இருக்காங்களோ, யார் யார் நீண்ட கால வியாதியாக இருக்காங்களோ அவளை தொட்டு சுகமாகும். அவள் உயிரோடு இருக்க வரைக்கும் எழுந்து நடமாடும்படிக்கான கிரமம் செய். அவளுக்குரிய எல்லா ரோகங்களையும் அவருடைய சதத்தை எடுத்து போடும். அவருடைய எல்லா ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனையும் நன்றாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு பிள்ளைகளாக நம்ம மெட்ராஸில் ஒரு மீட்டிங் வச்சுருக்கிறோம். தாம்பரத்தில் சேலையூரில் சென்ட் மார்க்ஸ் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அன்னை அருள் அந்த கல்யாண மண்டபத்தில் வச்சுருக்கோம். 23ஆம் தேதி காலைல 9:30 2 மணி வரைக்கும். அதை தொடர்ந்து பல்லாவரத்தில் ஃபெய்த் கிறிஸ்டியன் அசம்பிளி, அதில் நம்ம பாஸ்டர் விசுவாசனுடைய தலைமையில் ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி வச்சுருக்கிறோம். அடுத்த நாள் சண்டே 6 மணிக்கு. நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.